குட் மார்னிங். இன்னைக்கு முக்கியமான 4 கார்ப்பரேட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். டிசிஎஸ் அண்ட் என்ஹெச்எஸ்டி அப்படின்னு என்னென்னா, டிசிஎஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து யூகேவோட என்ஹெச்எஸ் அப்படின்னா நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ், அது கூட வந்து 5 இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ஹெச்எஸ்னால் என்ன அப்படின்னா, யூகேல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் வந்து கவர்மெண்ட்டோட என்ஹெச்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால என்ஹெச்எஸ் கிட்ட வர்ற கான்ட்ராக்ட் வந்து ஒரு பெரிய சின்ன மேட்ரு கிடையாது. ஆக்சுவலாக இந்த டீலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு, க்ளவுடு மைக்ரேஷனு, ஏஐ எனேபிள்டு சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் சிஸ்டமை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு டிசிஎஸ்க்கு ஒரு பெரிய பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் வந்து டிசிஎஸ் சொல்லலை. பட் திஸ் கைண்ட் ஆஃப் என்ஹெச்எஸ் லெவல் கான்ட்ராக்ட் வந்து நார்மலி மல்டி-பில்லியனர் ரேஞ்சில் வந்து இருக்கும். ஆக்சுவலாக இதோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வில் பி ஆன் ஃபோக்கஸ் டுடே. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பைபேக் டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஹல் பிஸ்னஸ் டிமர்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னென்னா ஐஸ்கிரீம் பிஸ்னஸ். அந்த ஹல்லோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா, அவங்களோட ஐஸ்கிரீம் டிவிஷன் எஸ்பெஷலி வந்து குவாலிட்டி வால்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த செப்பரேட் கம்பெனியாக வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. எப்போன்னு சரியாக தெரில. ஆனால் எதுக்கு இந்த டிமர்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து செப்பரேட்டாக நடந்தால் தான் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டும் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், கேபிலரி டெக் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அதாவது ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ். ஓவராலாக பார்த்தா வந்து டிசிஎஸ் வந்து பிக் கான்ட்ராக்ட், அதனால் ஐடி செக்டர்ஸ் பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் பைபேக், அதுலேருந்து பார்த்தா ஐடி ஸ்டெடியாக இருக்குது. ஹல் டிமர்ஜர், அது வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐபிஓ சென்டிமெண்ட், அது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து 4 டேஸாக கண்டினியூஸாக டவுனு. யூஎஸ் விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நியரிங் 25%, மேபி வெரி ஹை வாலட்டிலிட்டி. எஃப்ஐஐஸ் வந்து பேரிஷாக தான் இருக்காங்க. ஓவராலாக பார்த்தா மைட்லி ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங். அப்புறம் ஐடி செக்டர்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. 26,000 தான் மெயின் ஜோனு. அப்சைட் பிரேக் அவுட் வரணும் அப்படின்னா குளோபல் கியூஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு.